25 வயதுல மாரடைப்பு வருது, நன்றாக வாழக்கூடிய அல்லாஹ் எதை வாலிப பருவம் சொல்லி சொல்றான்னா 30க்கு மேலதான். 30க்குள்ள இருக்கிறது இளம் பருவம். அல்லாஹ் வாலிப பருவம் எதை சொல்றானா, என்ன காரணம்னா நாளைக்கு சொர்க்கவாதிகளாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் ஆண்களுக்குடைய வயதினுடைய நிர்ணயமே 30 தான். 30 வயசுதான் சொர்க்கவாதிகளுக்கு. அதை விட்டு அவங்க 29க்கும் வர மாட்டாங்க, 31க்கும் போக மாட்டாங்க. 30 வயது வாலிபர்களாக நல்லா தடகாத்திரமுடியவராக நான் வச்சிருப்பேன்னு நல்லா சொல்றான். அப்ப சொர்க்கவாதிகளுடைய வயது அல்லாஹ் 30ன்னு தீர்மானம் செஞ்சிருக்கானா, 30 வயசுங்கிறது தான் வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டமே. ஆனா இன்று எத்தனையோ சகோதரர்கள் மாரடைப்பு என்று சொல்லக்கூடிய நோயினாலும் பலதரப்பட்ட நோய்களால் 30க்கு மேல வாழ்றது சிரமமா இருக்கு. 40 தொடுவது கஷ்டம், 40 தாண்டிட்டா பிரச்சனையா இருக்கு. 40 தாண்டிட்டாலே நோய் நொடி இப்படி பல பிரச்சனை வருது. அதனாலதான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய வயதுல நீ பரக்கத் செய். அல்லாஹ் வயதிலே பரக்கத் செய்ய வேண்டும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. யாருக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான், யாருக்கு அல்லாஹ் உள்ளம் ஆரோக்கியத்தை கொடுப்பான், யாருக்கு அல்லாஹ் வயதுல பரக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்ன, வத்தகூலா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸத்தன், நாளை மறுமை நாளையில நான் பாவம் செஞ்சா அல்லாஹ் என்னை வேதனை செய்வான் என்பதாக எவர் பயந்து இந்த உலகத்துல வாழ்ந்தார். நான் இந்த உலகத்துல பாவம் செஞ்சுட்டேனா, நான் யாருக்காவது துரோகம் செஞ்சுட்டேனா, நான் யாரையாவது அவமதிப்பா நடந்துட்டேனா, நான் யாரையாவது அபகரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒத்தப்போ ஃபித்னத்தல்ல துஸீபன்னல்லதீன ஸலமு, நான் அநியாயம் இந்த உலகத்துல செஞ்சுட்டேன்னா நாளைக்கு அல்லாஹ் என்ன பிடிப்பான், அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான், அல்லாஹ்ட்ட போய் நான் என்ன பதில் சொல்வது என்பதாக அந்த ஹாஸத்தன், அந்த பயம் யாருடைய உள்ளத்துல இருக்குதோ, அந்த தக்குவா யாருடைய உள்ளத்துல இருக்குதோ அந்த நபருக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்துருவான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவான். நீ எனக்கு பயப்படுறியா, என்னை பயந்து நீ பாவத்தை விட்டுட்டியா, ஆரோக்கியத்தை வச்சுக்க. என்னை பயந்து நீ நல்ல செயல்கள் செய்யறியா, உன்னுடைய உள்ளத்தை ஆரோக்கியமாக்கிறான். எனக்கு பயந்து இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்துறியா, உன்னுடைய வயதுல பரக்கத்தான. ஏன்னா அல்லாஹ் தனக்கு பிரியமான பரக்கத்தானவர்களை இந்த உலகத்துல கண்ணியமாக அல்லாஹ் வாழணும். அப்ப வத்தகோ ஃபித்னத்தல்ல துஸீபன்னல்லதீன ஸலமு, நீங்கள் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள். யாருடைய வேதனைக்கு? அல்லாஹ்வுடைய வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயம் செய்தவரை மட்டும்தான் தண்டிப்பான் நீங்க நினைச்சிடாதீங்க. அநியாயம் செய்தவர்களால் நல்லவர்களும் சிக்கப்படுவார்கள். வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாம், நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் ஒரு வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றான். சகோதரர்களே சகோதரிகளே, பாவங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, பாவங்களை விட்டு விலகி கொள்ளுங்க. எப்படி ரமலானுடைய மாதம் நம்மை